ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்சு வச்சு சிக்கன் மஞ்சூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது சிக்கனை வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். அதில் நல்லா தண்ணி எடுத்துட்டு ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு, பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு ஒரு 1/2 ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஆனதும் சோள மாவு 1/2 கப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு பீஸாக போட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கினிங்கனாக்கா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இது போல் பொரித்து எடுத்துட்டு அது கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இது வந்து ஆரஞ்சு ஜூஸு ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு ஜூஸு 1 கப்பு ஊற்றிக்கலாம். அப்புறமா சிறுசாக கட் பண்ணி வச்ச பூண்டு, இஞ்சி சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வினிகரு, சில்லி ஃப்ளேக்ஸு 1/4 டீஸ்பூனு. இப்போ சர்க்கரை 1/4 டீஸ்பூனு, சோயா சாஸு 2 டீஸ்பூனு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக சோள மாவு 2 டீஸ்பூனு கரைச்சி வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலரி விட்டுக்கணும். அப்படியே திக்னஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது இந்த பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் எல்லாம் இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சி. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக வெள்ளை எள்ளு கொஞ்சம் போட்டுக்கின்னு வெங்காயத்தாள் இருந்தாக்கா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து அப்படியே நல்லா எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.